Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருக்க யூனிட் 2 நம்பர். ஸோ இந்த லெசன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த டாட் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டிசெண்டிங் ஆர்டர் டு கம்ப்ளீட் த பிக்சர். ஸோ டிசெண்டிங் ஆர்டராக ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. So starting from biggest number, so the number the biggest, next 7078. So next அதோடைய smaller number 3217. So அதோட smaller number 3010. So அதோட smaller number 2079. அதோட smaller 2000, again 1098, 1007 and 968. So mark பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ அசெண்டிங் ஆர்டரில், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 800, நெக்ஸ்ட் 978, 1217, 2037, 5078, 7000, 8300, நெக்ஸ்ட் 9999. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. Next, the uses of beyond 10,000 in real life situation. So real life situationல 10,000 மேலே நம்பர்ஸ் பண்ணுற செலவுகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், மேலே நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை மோர் தென் 10,000 நம்ம இந்த பாக்ஸ்லேயும், லெஸ் தென் 10,000 நம்ம இந்த பாக்ஸ்லேயும் எழுதணும். ஸோ மோர் தென் 10,000 பாருங்கள், 18,500, 15,250 and 30,000 and 45,000. சாரி 4,50,000. ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10,000. ஸோ 975, 5,250 and 150. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the table from 10,001 to 10,100. ஸோ 10,001லேருந்து 10,100 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து எல்லாம் மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. லைக் 10,001, 10,002, 10,003, 10,004, 10,005 to 10,100 வரைக்கும். ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் கவுண்ட் இன் டென்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ இப்போ வந்து 10 இப்போ 10,010 இருக்குன்னா, ஸோ 10 வந்து விட்டணும். அப்போது 10,020, 10,030, 10,040. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ 10,010 இருக்குன்னா 10,020, 120, 10,130, 10,140. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 10,010 இருந்து 11,000 வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ fill in the blanks சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 101 வந்திருக்கு, அகெயின் 10, 102. ஸோ அகெயின் ஸோ 10,101, 10,102, 10,103. ஸோ இப்போ அடுத்து என்ன ஒரு 10,104, 10,105, 10,106, 10,107. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10,220, 10,230. ஸோ இப்போ 10 ஸ்கிப் ஆகி வந்திருக்கு. ஸோ 10 ஆட் பண்ணி. ஸோ 10,240, 10,250, 10,260, 10,270. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் 10 வந்து டிவைட் ஆகிருந்திருக்கு. ஸோ அதாவது எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்திருக்கு. 10,920, 10,930, 10,940, 10,950, 10,960 அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 10,970. ஸோ அகெயின் பாருங்கள் 11,101, 11,102, 11,103. ஸோ அகெயின் 11,104, 11,105, 11,106, 11,107. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாங்க பாருங்கள். லேக் இன் மெனி வேஸ். ஸோ லேக்கை வந்து மெனி வேஸில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேக்கை வந்து எப்படி இல்லாம் 10,000 எழுதலாம். ஸோ 10,000 எவ்வளோ 1 lakh. ஸோ அந்த மாதிரியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா 10,000 டென்ஸாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 hundreds-ஆகவும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா வந்து 1000 hundreds-ஆகவும் நம்ம எழுதலாம். ஸோ இல்லைன்னா 1 lakh ஒன்ஸாகவும் நம்ம என்ன எழுதலாம், இந்த 1 lakh நம்ம எழுதலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன தான் வரும், 1 lakh தான் வரும். ஸோ 1 lakh ஒன்ஸ், 10,000 tens, 100, 1000, 1000 hundreds and 10,000. So
எப்படி வந்திருக்குன்னா பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த லேக்கை நம்ம எப்படி எழுதலாம்? 1000 1ஆகவும் லேக் எழுதலாம், 10,000 10s-ஆகவும் எழுதலாம், 1000 100s-ஆனாலுமே அது 1 lakh தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 10,000 100,000 அண்ட் 10,000 நம்ம வந்து லேக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ க்ரோவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வேஸில் எழுதலாம். ஸோ க்ரோ வந்து 10 lakhs-ஆகவும் எழுதலாம், 100 10,000-ஆகவும் எழுதலாம், 1000 thousands-ஆகவும் எழுதலாம், நெக்ஸ்ட் 10,000 lakh-ஆக எழுதலாம், lakh 100-ஆகவும் எழுதலாம், ஸோ 10 lakhs 10s-ஆகவும் எழுதலாம், இல்லைன்னா 1 crore 1s-ஆகவும் எழுதலாம். ஸோ நம்ம இந்த 1 crore 1s-ஐ வந்து நம்ம இன்ட்டு 1னால் இந்த க்ரோவை இது பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 10 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 10 lakh-ஆல் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 crore கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த 100ஓட நம்ம வந்து என்ன பண்ணணும்? 10,000-ஐ வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 1 crore கிடைக்கும். ஸோ அகைன் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1000ஓட நம்ம வந்து 10,000-ஐ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 crore கிடைக்கும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் வேல்யூவோடைய எக்ஸசைஸ். ஸோ பிளேஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளை கமா போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ பார்க்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், ஸோ க்ரோ. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஒரு செட். ஸோ இந்த 1000 10,000 லேக் இதே மாதிரி தான் நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100. ஸோ அப்போ ஒரு டிவிஷன், ஒரு கமா. நெக்ஸ்ட் 1000 10,000. ஸோ ஒரு கமா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லேக் 10 lakh. ஸோ இந்த மாதிரி கமா போட்டுக்கோங்க. ஸோ 1 crore 57 lakhs 31,997. ஸோ இந்த மாதிரி இப்போது அகெயின் 100க்கு 1000 10,000 தென் லேக் தனியாகிடும். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 100 1000 10,000 லேக் 10 lakh. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 10,000 லேக். ஸோ 3,47,810. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 10 lakh எந்தெந்த பிளேஸில் போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 10 lakh 10 lakhs-ஆக மாற்றலாம், ஏன்னா 100 thousands-ஆக மாற்றலாம், ஏன்னா 1000 1000-ஆக இன்டூ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 lakhs கிடைக்கும். ஸோ 100-ஐ வந்து 10,000-ஓடு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 lakhs கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே 10-ஐ வந்து நம்ம வந்து லேக்கோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 10 lakhs கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே ஒன்ஸை வந்து நம்ம 10 lakhs-ஓட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்டு அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 lakhs கிடச்சிடும். ஸோ அதே மாதிரியே ஒரு லேக்கை வந்து நம்ம எப்படின்னா 1 into 1 lakh. ஸோ 1 lakh. ஸோ 10,000 into 10. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1 lakh கிடைக்கும். ஸோ 1000 into 100 நம்ம வந்து ஆன்சர் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 lakh கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே இன் 10,000 எப்போ கிடைக்கும், இன் thousands எப்போ கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அபாக்கஸில் வந்து க்ரோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அப்போது அதில் எத்தனை பீட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எத்தனை பீட்ஸ் இதில் இருக்கோ அத்தனை டென்ஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 10,000-ல் 3 இருக்குது. அப்போது 3 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 10,000-ல் 4, நெக்ஸ்ட் 100-ல் 2, நெக்ஸ்ட் 10s-ல் 8 அண்ட் 1s-ல் 4. ஸோ அப்போது 34,284. ஸோ இதுதான் வந்து நம்பர் நேமில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 34,284. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அப்போ எத்தனை இப்போ தனித்தனியாக எழுதணும். அப்போ 3 10,000s 4,000s 200s 8 10s 4 1s. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்பர்ஸில் பிரித்து எழுத சொன்னாங்கன்னா ஸோ 3 into 10,000 30,000 4,000 plus 200 plus 80 plus 4. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன?
34,284. ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே மிஸ் ஆகிருக்கிறதெல்லாம் பாருங்கள். 3 × 10,000, 4 × 1000 போட்டால் தான் நமக்கு என்ன வரும்? 4000 வரும். ஸோ 2 × 100 நமக்கு என்ன வரும்? 200. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 × dash நமக்கு 80 வரும். 8 × 10. ஸோ ப்ளஸ் 4 × 1. ஸோ 1s, 10s, 100,000, 10,000. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே பார்த்த மாதிரி நம்மளை இப்போ கீழே இந்த சம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பீட்ஸ் இருக்குது. அப்போ ஒன்ஸில் எத்தனை? 8. ஸோ 5ல் பாருங்கள், 10ஸில் பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ 5 10s இருக்குது. 100ல் 1 2. ஸோ 1000ல் 1 இருக்குது. ஸோ 10,000ல் 1 2 3 4. ஸோ லேக்கில் 1 2. ஸோ அகெயின் 10 லேக்கில் 1 2 3 4 5. ஸோ 52 lakhs 41,258. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்பரை நம்ம கீழே எழுதிக்கிறோம். ஸோ இதை நேமில் எழுதணும். 52,41,258. ஸோ இது வந்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும் இல்லையா? 5 10 lakhs, 2 lakhs, 4 10,000, 1,000, 200s, 5 10s, 8 1. ஸோ இதை வந்து நம்பர்ஸில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 50 lakhs, நெக்ஸ்ட் அதோட ஒரு 2 lakhs, நெக்ஸ்ட் ஒரு 40,000, நெக்ஸ்ட் ஒரு 1000, நெக்ஸ்ட் ஒரு 200, நெக்ஸ்ட் 50, நெக்ஸ்ட் 8. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஒன்ஸில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 10ஸில் 1 இருக்குது. ஸோ 100ஸில் எத்தனை இருக்குது? 4. 1000ல் 5. 10,000ல் 3 இருக்குது. லேக்கில் 2. 10 லேக்கில் வந்து 4. அண்ட் க்ரோரில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ஸோ இது இப்போ எப்படி நம்ம எழுதுவோம்? 6 crore, 42 lakhs, 35,450. ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நம்பர்ஸ் நேமில் எழுதி சொல்லியிருக்காங்க. 6 crore, 42 lakhs, 35,415. ஸோ இது எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். எத்தனை க்ரோர்ஸ் இருக்குது? 6 crores, 4 10 lakhs, 2 lakhs, 3 10,000s, 5,000s, 400s, 1 10s, 5 1s. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நம்பர்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 crore ப்ளஸ் 40 lakhs ப்ளஸ் 2 lakhs ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 crore, 42 lakhs, 35,415. ஸோ இப்போ பாருங்கள், பிளேசஸை வந்து ஃபில் பண்ணணும். 6 × 10. ஸோ ஒரு crore ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 crore. ஸோ 4 × 10 lakhs நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 40 10 lakhs. ஸோ நெக்ஸ்ட் 2 × lakhs 2 lakhs. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 × 10,000 30,000, 5 × 1000 5,000, 4 × 100 400, 1 × 10 1, 5 × 1 5. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 and 1 ஃபார் த கிவன் நம்பர். ஸோ 7க்கும் இந்த 1 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கும் பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளேஸ் வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 7க்கு பார்க்கலாம். 1s, 10s, 100, 1000, 10,000. ஸோ 7 எங்கே இருக்குது? 10,000ல். ஸோ அப்போது 7 வந்து 10,000. ஸோ அடுத்து 1 பாருங்கள். 1 எங்கே இருக்குது? அகெயின் கவுண்ட் 1 10s, 100, 1000, 10,000, lakh. ஸோ 1 எங்கே இருக்குது? லேக்கில் இருக்குது. ஸோ lakhs 1 lakhs. 7 வந்து 10,000ல் இருக்குது. 1 வந்து எங்கே இருக்குது? 1 lakhsல இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின் பியில் பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் என்னங்க 7 எங்கே இருக்குது? 1s, 10s, 100s. ஸோ எங்கே இருக்குது? 7 100ஸ்ல இருக்குது. ஸோ 7 வந்து 100. 1s எதில் இருக்குது? 1s 10s. ஸோ 10ஸ்ல இருக்குது. ஸோ 7 100s 1 10s. ஸோ இந்த சி சம்மில் பாருங்கள். 7 எங்கே இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1s, 10s, 100, 1000, 10,000,
லேக். ஸோ 7 எங்கே இருக்குது? லேக்ஸில் இருக்குது. ஸோ 1 எங்கே இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ எங்கே இருக்குது? 1 எங்கே இருக்குது? 10,000ல் இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.3. ஸோ எக்ஸசைஸ் 2.3ல பாருங்கள், கன்சிடர் த நம்பர் 15,478. ஸோ இந்த நம்பரை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் 7ஓட பிளேஸ் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ், டென்ஸ். அப்போது டென்ஸ் தான் வந்து 7ஓட பிளேஸ் வேல்யூ. 7 × 10 70. ஸோ அதோட வேல்யூ 70. நெக்ஸ்ட் பாருங்கள், த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4. ஸோ இதில் 4 எங்கே இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. அப்போ 4 × 100 400 தான் அதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1. ஸோ 1 எங்கே இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ 10,000 தான் அதோட பிளேஸ் வேல்யூ. ஸோ 1 × 10,000 10,000. ஸோ வந்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், fill in table with the place value for the given number. ஸோ கொடுத்துருக்க நம்பர் பிளேஸ் வேல்யூவோட நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 23,45,172. ஸோ அப்போது 23 lakhs இருக்கு இல்லையா? ஸோ அப்போ லேக்ஸ் 10 lakhs. இது வந்து 10 lakhs. இது வந்து லேக். இது வந்து 10,000. இது வெறும் 1000. இது ஒன்ஸ், டென்ஸ், 100. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 23,000 போது 23,45,000. ஸோ 44 + 5 45,172. ஸோ இந்த மாதிரி நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஸோ 84,701. ஸோ ஸ்டார்டிங்கே 84,000ல் தான் இருக்குது. அப்போ 1000ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. ஸோ 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ அப்போ 33,333. ஸோ அதான் ஆன்சர். ஸோ 33,333. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இப்போ பாருங்கள், ஒன்ஸில் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ டென்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? 0. ஸோ ஹண்ட்ரட்ஸில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அப்போது மறுபடியும் 0 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1000ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1000ல் 7,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 7. ஸோ 10,000ல் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் எதில் கொடுத்துருக்காங்க? லேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை லேக் கொடுத்துருக்காங்க? 2 lakhs. அப்போது 2,07,007. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ ஒன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஸோ 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டென்ஸில் 3. ஸோ ஹண்ட்ரட்ஸில் கொடுக்கல. ஸோ கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணணும்? 0 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 1000ல் கொடுத்துருக்காங்க 3. ஸோ நெக்ஸ்ட்டு 10,000ல் 70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 போட்டுக்கோங்க. அகெயின் லேக்கில் பார்த்தீங்கன்னா 0. ஆனால் 80 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 10 lakhsல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், 80,73,035. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்ஸில் 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்ஸில் கொடுத்துருக்காங்க நோ. அப்போ 0. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸில் கொடுத்துருக்காங்க 4. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000ல் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. 10,000ல் இல்லை. ஸோ அதே மாதிரி லேக்லேயும் கொடுக்கல. ஸோ 0 தான். நெக்ஸ்ட்டு 10 lakhல் கொடுத்துருக்காங்க 40,000. ஸோ அப்போ 4 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 40,401. 40,404 தான் அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100,000, 10,000. அப்போ 6 எதில் இருக்குது? 10,000ல் இருக்குது. அப்போது 60,000 ப்ளஸ் இது வந்து இதில் இருக்குது 1000ல் இருக்குது. அப்போது 3,000 ப்ளஸ் 5 எதில் இருக்குது? ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. அப்போது 500. 7 வந்து 70ல் இருக்குது. ஸோ 70. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். ஸோ 36 பாரு. 36ல் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 லேக், 10 lakh. ஸோ 10 lakhல கொடுத்துருக்காங்க. அப்போ 30 lakh ப்ளஸ் 6 lakh ப்ளஸ் 10,000 எதுவுமே இல்லை. ஸோ அவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்கு. ஸோ 10,000 எதுவும் இல்லாததுனால 1000 மட்டும் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 70 ப்ளஸ் 8. ஸோ நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். இப்போ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 லேக், 10 lakh க்ரோ. ஸோ க்ரோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 crore ப்ளஸ் 40 lakhs ப்ளஸ் 5 lakhs ப்ளஸ் 70,000 ப்ளஸ்
இப்போ வந்து 1000ல் எதுவுமே கிடையாது, நெக்ஸ்ட்டு 100ஸில் எதுவுமே கிடையாது, 10ஸில் எதுக்கு ஸ்டேட் ஆஃப் ஒன்ஸில் தான் இருக்குது +4. ஸோ நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்கள், 1s 10s 100,000 10,000 lakh 10 lakh இருக்குது. ஸோ 10 lakh இருக்குன்னா அப்போது 20 lakh + 8 lakh + 40,000 + 8,000 + 300 + 80 + 7. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 6th question, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் 7-digit number and the smallest 6-digit number. ஸோ இது 7-digit கிரேட்டஸ்ட் 7-digit நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லார்ஜஸ்ட் அதாவது கிரேட்டஸ்ட் 7-digit என்னதுன்னா ஸோ 99,99,999. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 7-digit நம்பர். ஸோ இதுக்கு மேலே போனால் 8-digit நம்பர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பர்னால் இது 1 lakh தான். ஸோ 1 ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர். ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது ஸோ 9 வந்துடும், 0 9. ஸோ ஓகே 9. ஸோ இது ரெண்டையும் 9 - 0 9, 9 - 1 8. ஸோ அகெயின் இந்த 9 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன 98,99,999. ஸோ ஆன்சர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஸ்மாலர், கிரேட்டர் எது ஸ்மாலர் நம்பர் எது. ஸோ எந்த பக்கம் நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த கொரக்கடையில் வந்து என்ன பண்ணும், அது வந்து வாயை ஓப்பன் பண்ணும், அது வந்து சாப்பிட போகும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து குறுகலாக தான் இருக்கும். ஸோ எந்த பக்கம் அதிக பெரிய நம்பர் இருக்கோ அந்த பக்கம் தான் என்ன இருக்கும் ஓப்பன் மவுத்தாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பரில் எது வந்து கிரேட்டர் நம்பர் சொல்லியிருக்காங்க. நம்ம பிளேஸ் வேல்யூ பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் வேல்யூ வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 8 தான் வந்து பெருசு. ஸோ அந்த பக்கம் மவுத் ஓப்பன் மாதிரி நம்ம சிம்பிள் போடணும். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள், இங்கே 43 இருக்குது, ஆனால் இங்கே 44 இருக்குது. ஸோ அப்போ எது பெருசு, ஸோ 44 தான் பெருசு. ஸோ அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் 43 இருக்குது, இங்கேயும் 43 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எது பெருசு, 5 தான் பெருசு. அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பரும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் 5-digit நம்பர்ஸ் யூஸிங் த கிவன் டிஜிட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் இருக்குல்லையே அதை வச்சு இருக்கிறதுலே பெரிய நம்பரும் க்ரியேட் பண்ணணும், இருக்கிறதுலே சின்ன நம்பரும் க்ரியேட் பண்ணணும். ஸோ 5-digit நம்பர் தான் இருக்கணும், ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆன்சர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பர் வரணும் அப்படிங்கும் போது சின்ன நம்பர்லேருந்து நம்ம பெரிய நம்பர் எழுதிக்கிட்டே போகணும். ஸோ அதே நமக்கு கிரேட்டர் நம்பர் வேணும்னா பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வர சின்ன நம்பரை வந்து பின்னாடி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்மால் நம்பர் கிடைக்கும். ஸோ அதே டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதும் போது நமக்கு கிரேட்டர் நம்பர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 7 1 0 5 4ல் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது ஃபஸ்ட்டு. ஸோ எடுத்தோடனே 0 போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 1. ஸோ அதுக்கப்புறம் சின்ன நம்பர் பெரிய நம்பர் வந்து பக்கத்தில் 0 போட்டுக்கலாம். ஸோ அதோட பெரிய நம்பர் எது 4. ஸோ அதோட பெருசு 5. ஸோ அதோட பெரிய நம்பர் 7. ஸோ இதான் வந்து இருக்கிறதுலே சின்ன நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிரேட்டர் நம்பர் பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது 7. ஸோ அதோட சின்ன நம்பர் 5, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அதோட சின்ன நம்பர் 4. ஸோ அதோட குட்டி நம்பர் 1, அப்புறம் 0. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 3 4 7 0 9க்கு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் 3. ஸோ 0 நெக்ஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதோட பெருசு 4, நெக்ஸ்ட் பெரிய நம்பர் 7, அதோட பெரிய நம்பர் 9. ஸோ இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். ஸோ பெரிய நம்பர் எது 9. ஸோ அது 7 4 3 0. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே சி பாருங்கள், 9 7 1 6 4. ஸோ இதில் சின்ன நம்பர் எது 1, அதுக்கப்புறம் பெருசு 4 6 7 9. ஸோ இது கிரேட்டர் நம்பர் வேணால் நமக்கு என்ன பண்ணலாம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் 9 7 6 4 1. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டி பாருங்கள், 4 5 9 6 7ல் ஸ்மாலஸ்ட். ஸோ சின்ன நம்பர்லேருந்து எழுதணும் 4 5 6 7 9. ஸோ இதே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு கிரேட்டர் இருக்குது 9 7 6 5 4. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் த ஃப்ரூட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இன் த ஃப்ளவர். ஸோ இருக்கிறதுலே இதில் சின்ன நம்பரை வந்து எதில் எழுதணும், ஃப்ரூட்டில் எழுதணும். பெரிய நம்பரை வந்து
ஃப்ளவரில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பேர் பண்ணும்போது எது சின்ன நம்பர்? 145 தான் சின்ன நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 145 ஃப்ரூட்டில் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? 1s, 10s, 100,000, 10,000. ஸோ 45,000 இருக்குது, இதுதான் பெரிய நம்பர். ஸோ 45,678 வந்து ஃப்ளார்க்கில் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 3ல் எது வந்து சின்ன நம்பர்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1s, 10s இதுதான் வந்து இருக்கிறதுலே 2 டிஜிட் நம்பர், சின்ன நம்பர். அப்போ 23 வந்து ஃப்ரூட்குள்ளே எழுதிக்கணும். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 1s, 10s, 100,000, 10,000. ஸோ இதுதான் 5 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ 88,738 ஃப்ளார்க்குள்ளே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது. ஸோ அது டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வர்றது. ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டியில் அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன்டு அசெண்டிங் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டு எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் அசெண்டிங் ஆர்டரில் மாற்றினா 137,078, 27,935, 33,270. ஸோ இது செகண்ட் கொஷின் பாருங்கள், 23,000 அது அப்படியே 1,112. அப்புறம் 32,000 வருது. நெக்ஸ்ட்டு 42,000 வருது. நெக்ஸ்ட்டு தான் 44,000. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷினோட அசெண்டிங் ஆர்டர், ஃபோர்த் கொஷினோட அசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா அப்படியே அதுக்கு அப்படியே தலைகீழ எழுதுது. அசெண்டிங் ஆர்டருக்கு அப்படி ரிவர்ஸில் எழுதுறது. ஸோ பார்த்தீங்கன்னா 33,000 ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அப்புறம் 27,000 வந்திருக்கு, அப்புறம் 10,000 வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 137. ஸோ அதே மாதிரி 44, 42, 32, 23,000 அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.4. ஸோ எக்ஸசைஸ் 2.4ல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர்ஸ் நேம் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ 11,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 11,000. நெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள், 1s, 10s, 100,000, 10,000. ஸோ 10,000னா 34,000. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 98,364. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், 37,689. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 46,763. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh, நெக்ஸ்ட் 12 lakh. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இந்த போர்டில் வந்து க்ரோர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10 crore சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து க்ரோராக மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 crore, 7 10 lakh, 6 lakhs, 7 10,000, 4,000, 7 tens. ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். இது வந்து மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதலாமா? 3 lakh, 3 crore, 76 lakhs, 74,070. ஸோ அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போர்டில் வந்து மார்க் பண்ணணும். ஸோ 1s பிளேஸில் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 0, அங்கே எதுவுமே போட தேவை. ஆனால் 10s பிளேஸில் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1000ல் எத்தனை? 100ஸில் எதுவுமே கொடுக்கல, அது 1000ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 1000ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 4. 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10,000ல் எத்தனை கொடுத்துருக்காங்க? 7. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ அகெயின் லேக்கில் 6 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு 10 lakhல எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் க்ரோரில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 3. ஸோ இப்போது 3. ஸோ எப்படி எழுதணும்? 3 crore. 10 lakhல எத்தனை இருக்குது? 7 இருக்குது. ஸோ 7. ஸோ இது லேக்கில் எத்தனை இருக்குது? 6. ஸோ 10,000ல் 7. நெக்ஸ்ட் 1000 எத்தனை இருக்குது? 4. நெக்ஸ்ட் 100ல் வந்து 0. ஸோ 10ஸில் எத்தனை இருக்குது? 7. 1ஸில் 0. ஸோ இந்த நம்பர் தான் நம்ம வந்து கிடைச்ச நம்பர். ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பி பாருங்கள், ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 and 4. ஸோ 7ஓடையும் 4ஓடையும் பிளேஸ் வேல்யூ வந்து இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 7 பார்த்தலாம். ஸோ 1s, 10s, 100,000, 10,000 எங்கே இருக்குது? 10,000ல் இருக்குது 7ஓடைய வேல்யூ. ஸோ 7 into 10,000 அப்போது 70,000. ஸோ இது அதோடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 இதில் இருக்குது 1s, 10s, 100,000, 10,000 lakh, 10 lakh. ஸோ 4 into 10 lakh அப்போது 40 lakh. ஸோ 40 lakh அதோட வேல்யூ எழுதிக்கோங்க. 10 4 10 lakhs. ஸோ இது அதோடைய பிளேஸ் வேல்யூ.
ஸோ ரைட் இன் நியூமரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் நேமை வந்து நம்ம நியூமரலில் எழுதணும். ஸோ 1,40,004 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. டென்ஸில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா நோ, இப்போ 0. ஹண்ட்ரட்ஸ்லேயும் எதுவும் கொடுக்கல 0. தௌசண்ட்ஸ்லேயும் எதுவுமே கொடுக்கல 0. ஆனால் 10,000 என்ன கொடுத்துருக்காங்க 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ லேக்கில் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுவுமே 10 லேக்லேயும் எதுவும் கொடுக்கல. 1 crore மட்டும் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ 1,40,004. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 64 lakhs and 3. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஒன்ஸில் 3 கொடுத்துருக்காங்க. டென்ஸில் எதுவுமே கொடுக்கல. ஹண்ட்ரட்ஸில் எதுவும் கொடுக்கல. தௌசண்ட்லேயும் எதுவும் கொடுக்கல. 10,000லையும் கொடுக்கல. லேக்கில் வந்து 4 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhல 60 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 64 lakh and 3. ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டி பாருங்கள் அபாக்கஸ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம க்ரோரில் எத்தனை இருக்குது 1. ஸோ 10 lakhல 2. ஸோ 2 போட்டுக்கோங்க. 60 lakhல பார்த்தீங்கன்னா 1. ஸோ 10 lakhல 1 2 3. ஸோ 10,000 எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 100ல் 1 2 3 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10ஸில் 2, 1ஸில் 2. ஸோ நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். க்ரோரில் எத்தனை இருக்குது 4. 10 lakhல 2, 1 lakhல 1. ஸோ 10,000ல் 1 2 3 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1000லேயும் 3. நெக்ஸ்ட்டு 100ல் 3. நெக்ஸ்ட்டு 10ஸில் 2, 1ஸில் 2. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ரைட் த நம்பர்ஸ் நேம் ஆஃப் த நம்பர் ரெப்ரசன்ட் இன் த அபாக்கஸ். ஸோ ஃபஸ்ட் ஒனில் கொடுத்துருக்கிறதோடைய நம்பர்ஸ் நேம் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய நம்பர்ஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்னு பார்த்திங்கன்னா 1,21,30,422. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது. ஸோ செகண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கு பாருங்கள் 4,21,33,322. ஸோ இதை வந்து செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்னென்னா how many lakhs and hundreds are there in the numbers presented by the abacus above. ஸோ இதில் லேக்ஸில் எந்த நம்பர் இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் என்ன நம்பர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு லேக்ஸில் வந்து எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ இப்போ 1. ஸோ 1 lakh. ஹண்ட்ரட்ஸில் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போது 1 lakhல வந்து 1 இருக்குது. ஹண்ட்ரட்ஸில் வந்து 4 இருக்குது. 400. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேஷில் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 1 வந்து எங்கே இருக்குது 1s 10s 100 1000 10,000 lakh. ஸோ லேக்கில் இருக்குது. ஹண்ட்ரட்ஸில் என்ன இருக்குன்னா 1s 10s 100. ஸோ 3 தான் வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் இருக்கிறதுலே பெரிய 4-digit நம்பரையும் சின்ன 5-digit நம்பரையும் என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் எது 9,999. இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் என்னதுன்னா நமக்கு 10,000. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கும் போது நமக்கு 9. ஸோ அகெயின் 9 9 9 9. ஸோ 19,999. ஸோ இதை அதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எஃபோடைய கொஷின் பாருங்கள். ரைட் த அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்கிறத அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது அப்படியே தலைகீழ ரிப்பீட்டடாக போட்டால் டிசெண்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் கொஷினோட. அகெயின் செகண்ட் கொஷின் பாருங்கள். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அசெண்டிங். ஸோ அகைன் அதிலே டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது வந்து நமக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு 33,000 இருக்குது. அப்புறம் தான் 40,000. அப்புறம் 47. நெக்ஸ்ட் பார்த்தா 81,000. அப்புறம் 90,000. அப்புறம் 97,000. ஸோ
இது அப்படியே ரிப்பீட் தலைகீழாக எழுதுனா நமக்கு டிசெண்டிங் ஆர்டர். அப்போ ஃபஸ்ட்டு 97,000, அப்புறம் 90, அப்புறம் 81,000, அப்புறம் 47,000, அப்புறம் 40,000, அப்புறம் 33,000. ஸோ இதுமாதிரி செகண்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 4, 6, 9 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரிப்பீட்டடாக வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள் 9, 6, 4, 3, 2, 1. ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜி பாருங்கள், ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 7,05,000, 4 10s, 3 1s. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 7 lakh. ஸோ 7 lakh எழுதிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 5,000, 4 10s and 3 1s. ஸோ இப்போ எழுதிக்கலாம் 7 lakhs, 5,043. ஸோ ஏன்னா ஹண்ட்ரட்ஸ்லேயும் எதுவும் கிடையாது, 10,000லையும் எதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச் பாருங்கள். ஸோ ஹெச் பண்ண ஆட் 5,300 டு திஸ் நம்பர். ஸோ இந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணணும், 5,300 வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் சம் பாருங்கள். இது கொடுத்துருக்க நம்பர் வந்து இது 1,34,510 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், 5,300. ஸோ 5,300 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 1,34,510ஓட 5,300 நம்ம ஆட் பண்ணும்போது 0, 1, 5 + 3 8, 4 + 5 9, 9. நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1,39,810 தான் அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் த ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் 7-digit நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் 7-digit நம்பரோட ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பரை வந்து நம்மளை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 7-digit நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 99,99,999 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ 1 lakhல ஸோ 99,99,999 1 lakh நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 9 சேம் 9 தான் கிடைக்கும். 9 9 9 9 9. ஸோ 9 - 1 என்ன வரும், 8. ஸோ அகைன் இந்த 9 அப்படியே நம்ம போட்டுப்போம். ஸோ 98,99,999 தான் இதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5. ஸோ எக்ஸசைஸ் 2.5 பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த சம். ஸோ இது வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஒரு சம் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் சம்ஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 5 + 7 நமக்கு வந்து 4. ஸோ 12, 12 + 4 16. ஸோ 16க்கு 6 கீழே போட்டுட்டு மேலே ரிமைண்டர் 1. ஸோ 7 + 3 10, 10 + 1 11, 11 + 5 16. அகெயின் 16க்கு 6 கீழே மேலே 1 வந்து ரிமைனிங். ஸோ 8 + 1 9, 9 + 6 15, 15 + 3 18. ஸோ 18க்கு 8 போட்டுக்கோங்க, மேலே 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 + 1 7, 7 + 4 11. ஸோ 11க்கு 1 மேலே 1. ஸோ 5 + 1 6. ஸோ இதே மாதிரியே ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த ஆன்சரும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், ஆட் த ஃபாலோயிங் நம்பர். ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் ஷோ இட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனோட ஆன்சர் பாருங்கள், ஆட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எழுதிக்கணும். ஸோ கிரேட்டர் நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பர் எழுதணும், அப்போ தான் நீட்டாக வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். 2 + 5 7, 7 + 5 12, 12 + 8 80. ஸோ 0 கீழே மேலே 2 ரிமைனிங். ஸோ 3 + 2 5, 5 + 2 7, 7 + 4 11. ஸோ கீழே 1 மேலே ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 + 1 8, 8 + 1 9. ஸோ 9 + 5 14. ஸோ 14க்கு 4 மேலே 1 போட்டுக்கோங்க. 10 + 4 14, அகெயின் 4 மேலே 1. ஸோ 2 + 2 4. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ செகண்ட் சம்மோட ஆன்சர் இதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் சி சம்மோடைய ஆன்சர் பாருங்கள். லெவன் 11 + 3 14. ஸோ 4 கீழே மேலே 1. 9 9 + 7 16, 16 + 4 20. ஸோ 0 மேலே ரிமைனிங் 2. ஸோ பார்த்தீங்கன்னா 7 + 2 9, 9 + 5 14. ஸோ 4 கீழே மேலே 1. ஸோ 1 + 3 4, 4 + 1 5. ஸோ 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் 5 அப்படியே கீழே போட்டுக்கலாம், 2 அப்படியே கீழே போட்டுக்கலாம். இது அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு டி சம்மோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாப்புலேஷன் ஆஃப் 5 வில்லேஜ் இன் டவுன் பஞ்சாயத் ஆர் 980, 300,254 and 4,125, 687, 6,706. வாட் இஸ் த டோட்டல் பாப்புலேஷன்? ஸோ இத்தனை பேர் இருக்காங்க வில்லேஜஸில், பஞ்சாயத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 3,254 லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து எழுதணும். அப்போ தான் வந்து அந்த பிளேஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 4,125, 6,786, நெக்ஸ்ட் 687, 980. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நான் ஆட் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ராமு brought some household things. The price list is given below. ஸோ இந்த பொருள்லாம் இந்த விலைக்கு வந்து இவன் வாங்குறான், மொத்தம் அவனுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு 17, ஸோ சாரி 7, ஸோ அகெயின் 5 + 3 8, 8 + 2 10, 10 + 4 14, 14 + 2 16. ஸோ 6 கீழே போட்டுக்கோங்க, மேலே வந்து 1 ரிமைனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 1 3, 3 + 4 7, 7 + 5 12, 12 + 9 21, ஸோ 21 + 5 26. ஸோ 6 கீழே போட்டுட்டு மேலே 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் 3 + 2 5, 5 + 6 11, 11 + 8 19, 19 + 5 24. ஸோ 24 போட்டு 4 கீழே போட்டு மேலே ரிமைனிங் 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் இந்த சைடு என்ன வரும், 2 + 2 4, 4 + 1 5, 5 + 1 6. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64,667. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. A day, next 5th question பாருங்க. A day sales of different vegetables in vegetable shop as follows. ஸோ பிரிஞ்சால் வந்து 4,500 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கு. ஸோ டொமேட்டோ தக்காளி பார்த்திங்கன்னா 7,800 ரூபா, ஆனியன் பார்த்திங்கன்னா 26,500 ரூபா, அப்புறம் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 7,825 ரூபா, பீட்ரூட் பார்த்திங்கன்னா 825 ருபீஸ்க்கு சேல் ஆயிருக்கு. மொத்தமாக எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து எழுதணும். ஸோ அப்போ தான் அந்த பிளேஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கும், நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 26,500, நெக்ஸ்ட் 4,500, 7,800, 7,825, நெக்ஸ்ட் 825. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். ஸோ 5 5 10. ஸோ ரிமைனிங் 1. ஸோ அகெயின் 5. ஸோ பார்த்தீங்கன்னா 5 10 18. ஸோ நமக்கு 34 வரும். 4 கீழேயும் மேலே 3. ஸோ 6 + 3 9, 9 + 4 + 7 + 7 நமக்கு வந்து 27. ஸோ 7 கீழே போட்டு 2 மேலே போட்டுக்கலாம். ஸோ 2 + 2 4. ஸோ 47,450 ருபீஸ்க்கு செல் ஆயிருக்கு. 47,450 ருபீஸ். ஸோ அது அதோடைய ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லேக் இடத்துல கரெக்டாக இந்த பிளேஸ் வேல்யூஸ்லாம் கரெக்டாக போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் வரும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இதை என்ன பண்ணணும், இங்கே எழுதிக்கணும். இப்போ பாருங்கள் எக்ஸசைஸ் 2.6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் பண்ணும்போது இது வந்து போரோ வாங்கி பண்ணுற மாதிரி இருக்குது. 5ஓட 7 வந்து பெரிய நம்பர். ஸோ 7லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். ஸோ 7ஓட 4 வந்து சின்ன நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கடன் வாங்கணும். ஸோ பக்கத்தில் இருக்க 3 கிட்ட நம்ம கடன் வாங்கலாம். ஸோ கடன் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ இந்த சம் வந்து நான் தனியாக போட்டு கட்டுறேன். ஒரு சம் நான் போட்டு கட்டுறேன், பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி கட்டுறோம். ஸோ பார்த்திங்கன்னா 7ல் வந்து 5 போகும். ஸோ போச்சுன்னா வந்து பேலன்ஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 வந்து 7ஓட சின்ன நம்பர் அப்படின்னா நம்ம பக்கத்தில் தான் கடன் வாங்கணும். ஸோ ஒரு கடன் கொடுத்துட்டானா இவன் என்ன ஆகிடுவான், 2ஆக மாறிடுவான். ஸோ இவன் வந்து என்ன ஆகிடுவான், 14ஆக மாறிடுவான். ஸோ 14ல் 7 போச்சுன்னா பேலன்ஸ் 7. ஸோ அகெயின் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4ஓட சின்ன நம்பர் எப்படி போகும், மறுபடியும் கடன் வாங்கணும் பக்கத்தில். ஸோ கடன் வாங்கும்போது இவன் கடன் கொடுத்துட்டானா இவன் வந்து 7ஆக மாறிடுவான். இவங்க வந்து என்ன மாறிடுவாங்க, 12ஆக மாறிடுவாங்க. ஸோ இப்போ 12ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 8 இருக்கும். ஸோ 8 போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 7 வந்து 9ஓட சின்னதாக இருக்கப்போ பக்கத்தில் கடன் வாங்கணும். ஸோ இப்போ 6 இவன் வந்து 17ஆக மாறிடுவான். 17ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 8. ஸோ 8. நெக்ஸ்ட்டு 6ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 1. ஸோ ஆன்சர் வந்து 18,872. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்ஸும் போடணும். ஸோ செகண்ட் சம்
தேர்ட் சம், ஃபோர்த் சம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். ராகுல் ஹேஸ் 3289 stamps. Ravi has 4021 stamps. How many more stamps does Ravi have than Rahul? ஸோ ராகுல் கிட்ட 3289 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதே ரவி கிட்ட பார்த்தீங்கன்னா 4021 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்டே எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, யார் ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்டாம்ப்ஸ்க்கு எத்தனை பேர்த்துக்கு கம்மியாக இருக்குது, ஸோ ரவியோட ராகுக்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போது அதிகமாக இருக்க நம்பர் யார்கிட்ட இருக்குது, ரவி. ஸோ இப்போ ரவி தான் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ கம்மியாக இருக்கிறது யார், ராகுல் கிட்ட. ஸோ அப்போ நம்ம அப்படி போட்டு மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் என்ன வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 1 வந்து 9ஓட சின்ன நம்பர்ன்றதுனால பக்கத்தில் கடன் வாங்கி 11ஆக மாற்றுறோம். ஸோ அப்போது 11ல் 9 போச்சுன்னா 2. ஸோ அகெயின் இது 1ஆக மாறிடுது இல்லையா. ஸோ அகெயின் இது சின்ன நம்பர்ன்றதுனால பக்கத்தில் கடன் வாங்குகிறோம். ஸோ இப்போ இது 11. ஸோ 11 போச்சுன்னா 8ல் 11 போச்சுன்னா 3. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அகெயின் இது 10 அப்படின்னா பக்கத்தில் கடன் வாங்குகிறோம். ஸோ 9 - 2 7. ஸோ அகெயின் 3 - 3 0. ஸோ 732 ஸ்டாம்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரவி கிட்ட 732 ஸ்டாம்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ராகுல் விட. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதை எழுதிக்கோங்க. கிரியேட் த ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ் பை யூஸிங் த பிக்சர். ஸோ இந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோரி ப்ராப்ளம் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்து ப்ரைஸ் வந்து 15,672. பிரிண்டரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,276. ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளமை பார்க்கலாம். ஸோ என்னென்னா, ஐ brought a computer for 15,672 and a printer for rupees 6,276. Find how much I spent. ஸோ இதான் கொஷின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். 2 ரோடு போகுது, இந்தாண்ட ஒரு ரோடு, இந்தாண்ட ஒரு ரோடு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ரோடு ஏ இஸ் 7.854 meter. Road B is 4.782 meter. So find the difference between both the road. ஸோ இந்த ரெண்டு ரோடுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 2.7. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7. ஸோ இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இது எல்லாமே மல்டிப்ளை பண்ண ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம். நீங்கள் பேலன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 473 48ஆல் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 8 3 ஃபஸ்ட்டு 8 வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும். ஸோ 24ல் 4 மட்டும் கீழே போட்டுட்டு ரிமைண்டர் என்ன பண்ணணும், 2 மேலே ரிமைண்டர் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்போ பாருங்கள், 8 7s ஆர். ஸோ 8 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 56 கிடைக்கும். ஸோ அந்த 56ஓட இந்த 2 வந்து நம்ம பேலன்ஸ் இருக்குல்லையே அந்த 2 ஆட் பண்ணணும். ஸோ 56 57 58. ஸோ அந்த 58ல் 8 மட்டும் நம்ம கீழே வச்சுக்கணும். ஸோ அந்த 5 வந்து நெக்ஸ்ட் பேலன்ஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ அகெயின் 8 4s ஆர். ஸோ 8 4s ஆர் 32. ஸோ 32ஓட இந்த 5 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 32ஓட 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 33 34 35 36 37. ஸோ அந்த 37 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அகெயின் இப்போ 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 3s ஆர் எவ்வளோ, 12. ஸோ 12 கீழே ஒரு டிஜிட் தள்ளி தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லைன் போடணும். ஸோ 12ல் 2 போட்டுக்கலாம். ஸோ 1 வந்து நம்ம பேலன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ 1 வந்து பேலன்ஸில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 4 7s ஆர் 28. ஸோ 28ஓட 1 நம்ம ஆட் பண்ணால் 29. ஸோ 29 மட்டும் மேலே போட்டுக்கணும். 2 பேலன்ஸாக இதுக்கு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 4s ஆர் 16. ஸோ 16 + 2 17 18. ஸோ இப்போ 18 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது 4க்கு 4 அப்படியே தான் வரும். ஸோ 4 அப்படியே போட்டுக்கலாம் ஆட் பண்ணும்போது. ஸோ 8 + 2 10. ஸோ 1 பேலன்ஸ். 7 + 1 8. 8 + 9 17. ஸோ அகெயின் 3 + 8 12. ஸோ அகெயின் இங்கே 1 பேலன்ஸ். 1 + 1 2. ஸோ ஆன்சர் என்ன, 22,704. ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் சம்மோடைய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22,704. செகண்ட் சம்மோடைய ஆன்சர் 7,695. ஸோ தேர்ட் சம்மோடைய ஆன்சர் 21,900. நெக்ஸ்ட்டு டி சம்மோடைய ஆன்சர் பாருங்கள்
17,934. Next E sum oda answer 16,263. Next F question oda answer 24,360. So answers mark பண்ணிக்கோங்க. So next answer the following question. இந்த ப்ராப்ளம் சம் பாருங்கள். there are 55 mangoes in a basket. ஒரு பேஸ்கெட்டில் 55 mangoes இருக்கான். ஸோ காஸ்ட் ஆஃப் 1 mango வந்து 15 rupees. ஒரு மேங்கோவோடைய ரேட் வந்து 15 rupees. அப்போது 55 மேங்கோவோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு மேங்கோவோடைய ப்ரைஸ் வந்து 15. ஸோ மேங்கோஸ் ஸோ டோட்டல் மேங்கோஸ் எவ்வளோ இருக்குது? 55 மேங்கோஸ். ஸோ அப்புறம் ஒரு மேங்கோடைய காஸ்ட் எவ்வளோ? 15 rupees. அப்போது காஸ்ட் ஆஃப் 55 மேங்கோஸ் எவ்வளோ தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளே பண்ணணும். ஸோ மல்டிப்ளே பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சி 55 × 15. ஸோ 5 5s are 25. ஸோ மேலே 2 ரிமைனிங் வச்சுக்கணும். அகெயின் 5 5s are 25 + 2 27. ஸோ 27 போட்டுக்கோங்க. செகண்ட் 1 டேபிளில் 5 5. ஸோ இப்போ வந்து அந்த ஆட் பண்ணால் நமக்கு 825 rupees. ஸோ மொத்த அந்த பேஸ்கெட்டில் இருக்க 55 மாம்பழம் வாங்க நமக்கு எவ்வளோ செலவாகும்? 825 rupees ஆகும். So next second sum. There are 55 passengers in a bus. Each of them get ticket of 25 rupees. What is the amount collected by the conductor? ஸோ ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 55 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு டிக்கெட்டோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னா 25 ரூபா. ஒருத்தங்க பஸ்ஸில் போகிறதுக்கு 25 ரூபா ஆகுது. ஸோ இப்போ மொத்தமாக கலெக்டர் எல்லாத்துக்கிட்டே எவ்வளோ வாங்கியிருப்பார் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா பி சம் பேசஞ்சர் சம். ஸோ பேசஞ்சர் சம்மில் நம்பர் ஆஃப் பேசஞ்சர், எத்தனை பேசஞ்சர் அங்கே போகிறாங்க? 55 பேர். காஸ்ட் ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 25 ரூபா. ஸோ இப்போ எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கும் தான் கொஷினே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 55 × 25. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25. ஸோ 2 வந்து ரிமைனிங். 5 5s are 25. அகெயின் 5 நம்ம ஆட் பண்ணால் 27. ஸோ அகெயின் கீழே பாருங்கள், அதே மாதிரி 2 5s are 10. ஸோ 10 1 பேலன்ஸ். 2 5s are 10 + 1 11. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 1375 rupees வந்து கண்டக்டர் என்ன பண்ணியிருப்பார், கலெக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஹேஸ் 23 பெஞ்சஸ். ஸோ ஒரு கிளாஸில் வந்து 23 பெஞ்ச் இருக்குது. ஸோ அதில் ஒரு பெஞ்சோட விலை என்னென்னா 725 ரூபா ஒரு பெஞ்சோட விலை. ஸோ அப்போ 23 பெஞ்சோட விலை எவ்வளோன்னு கேட்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளே பண்ணணும். ஸோ மல்டிப்ளே பண்ணலாம். ஸோ கிளாஸ் பெஞ்ச் சம். ஸோ கிளாஸ் பெஞ்ச் சம் பார்த்தீங்கன்னா கீழே டோட்டல் பெஞ்ச் வந்து 23. ஸோ ஒரு பெஞ்சோட ரேட் எவ்வளோ? 725 ரூபா. ஸோ மொத்தம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னா ஸோ 725 × 23. ஸோ அது வந்து எப்பயும் போல் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம போடும்போது நமக்கு வர ஆன்சர் என்ன? 16,675 rupees. ஸோ 23 பெஞ்சு வாங்குறதுக்கு நமக்கு 16,675 rupees தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் 3D சம் பாருங்கள். there are 675 people living in a village. One people uses 25 liters of water daily. How much water is needed for a village for one day? ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் 675 பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 25 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 675 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு அப்போ என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ வாட்டர் சம். ஸோ வாட்டர் சம்மில் பார்த்தீங்கன்னா பீப்புள் எவ்வளோ மொத்தம் 675 பேர். ஒருத்தர் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க? 25 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் எவ்வளோ ஒரு நாளைக்குன்னு பார்க்கலாம். ஸோ 675 × 25. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எத்தனை லிட்டர் வரும் ஆன்சர்? 16,875 லிட்டர். ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈ சம் பாருங்கள். இன் அ பில்டிங் there are 26 rooms. The cost of painting for one room is 950. So what is the total cost of painting that building? ஸோ ஒரு பில்டிங்கில் 26 ரூம் இருக்குது. ஒரு ரூமை வந்து பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கு வந்து 950 rupees வாங்குறாங்க. ஸோ அப்போ 26 ரூமையும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பில்டிங் சம். ஸோ ரூம் வந்து 26 ரூம் இருக்குது. காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஸோ ஒரு ரூமுக்கு எவ்வளோ? 950 rupees. ஸோ அப்போ மொத்த ரூமுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 950 × 26. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் என்ன? ₹24,700. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க முன்ன கொடுத்த மெத்தட் படி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன் கொடுத்துருக்காங்க. டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சம் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்றதில் அதே மாதிரியே ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5,732 divided by 9. ஸோ இது எப்படி டிவைட் பண்ணணும்னா ஸோ 9 டேபிளில் 57 வருமானா வராது. ஸோ அதோட சின்ன நம்பர் அதுக்கு கீழே இருக்க என்ன நம்பர் வரும்னு பார்த்தா
9 6 ஆர் 54. ஸோ 54 வந்து வரும். ஸோ இப்போ 54 போட்டுக்கலாம். 6 ஆர் 54. ஸோ இப்போ வந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். 57 மைனஸ் 54 நம்ம போட்டோம்னா நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இந்த 3யோட நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்க 3யை கீழே கொஞ்சம் கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ 33. ஸோ 9 டேபிளில் 33 எக்ஸாக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ அப்போ என்ன வரும்னா 3 9s ஆர் 27 வரும். ஸோ அப்போ 27 வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ அகெயின் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6 வந்து பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அகெயின் இந்த மேலே இருக்க 2வை நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துட்டு நமக்கு 62 ஆகிடும். ஸோ 62 வந்து நமக்கு வருமானா வராது, அதாவது 9 டேபிளில். ஸோ 54 வேணால் வரலாம். அதோட சின்ன நம்பர் என்ன 54 வரும். ஸோ 9 6 ஆர் 54. ஸோ அந்த 54 போட்டு நம்ம அகெயின் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8 வந்து ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ அப்போ கோஷியன்ட் வந்து என்னென்னா நமக்கு 636 வந்து கோஷியன்ட், இந்த 8 தான் வந்து நமக்கு என்னது ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி என்ன ரிமைண்டர் லாஸ்ட்டாக முடியுதோ, ஸோ இந்த இடத்த முடியும் போது, அதாவது கொடுத்துருக்க நியூமர்ஸ் எல்லாம் முடியும் போது எந்த நமக்கு ரிமைனிங் மைனஸ் பண்ணும்போது என்ன வருதோ, ஸோ அதுதான் வந்து ரிமைனிங். மேலே வர ஆன்சர் தான் என்னது கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது செகண்ட் கொஷினோட கோஷியன்ட் பார்த்திங்கன்னா 947 ரிமைண்டர் 0. செகண்ட் கோஷியன் பார்த்திங்கன்னா 433 ரிமைண்டர் 1. செகண்ட் 432 ரிமைண்டர் 1. ஸோ அகெயின் 633 ரிமைண்டர் 0. ஸோ இப்போது ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்கள். அதில் ஏ கொஷின் 3057 families living in a town. The town panchayat decided to split the town into 3 wards. How many families will be there in each panchayat? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3057 ஃபேமிலி வந்து ஒரு டவுனில் வாழுது. ஸோ கிராம பஞ்சாயத்தில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களா, இவங்கெல்லாம் 3 வார்டாக பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த 3 வார்டுக்குள்ளே ஒவ்வொரு வார்ட்லேயும் எத்தனை பீப்புள் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1019 ஃபேமிலிஸ் வந்து ஒரு வார்டில் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை டிவைட் பண்ணிட்டாலே இப்போ 3057 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1019. ஸோ இந்த சம் நான் போட்டு கட்டுறேன். ஸோ டோட்டல் ஃபேமிலி எத்தனை இருக்குது, 3057. ஸோ நம்பர் ஆஃப் வார்டு, ஸோ எத்தனை வார்டு இருக்குது, நமக்கு 3 வார்டு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு வார்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அப்போ எப்படி 3057 டிவைடட் பை 3. ஸோ 3057 டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. ஸோ 3 டேபிளில் 3 வரும். ஸோ 1s ஆர் 3. ஸோ இதை மைனஸ் பண்ண நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அகெயின் ஒரு 0வை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அகெயின் இந்த 5வை வந்து நம்ம கீழே கொண்டு வர, ஸோ இங்கே 0 கீழே கொண்டு வந்ததுனால நம்ம மேலே 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 5 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 3 டேபிளில் 5 1 டைம்ஸ் வரும். ஸோ 1s ஆர் 5. ஸோ இதில் வந்து சரி 1 டைம் வரதுனால 3. ஸோ 5ல் 3யை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ அகெயின் நான் மேலே இருக்க நம்ம 7ஐ நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 27. ஸோ 3 டேபிளில் 7 3s ஆர் 3 9s ஆர் 27. ஸோ 27 ஆகிடும், 0வாக மாறிடும். ஸோ இப்போ கோஷியன்ட் என்னென்னா நமக்கு இதுதான் ரிமைண்டர் 0. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கோஷியன்ட் வந்து 1019 ரிமைண்டர் 0. ஸோ 1019 ஃபேமிலிஸை வந்து நம்ம தங்க வைக்கலாம். சரி செகண்ட் பாருங்கள், வாட்டர் போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 2804 liters daily a town in a 4 lorries. How much of water will each lorry carries? ஸோ பஞ்சாயத்துலேருந்து வாட்டர் லாரிஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ தண்ணி இருக்கா, மொத்தமாக 2804 liters ஆஃப் வாட்டர் இருக்குது. எத்தனை லாரியில் அனுப்பி விடுறாங்கன்னா 4 லாரியில் அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ ஒரு லாரியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா 2804 liters. அதில் ஒரு எத்தனை லாரியில் அனுப்புகிறாங்கன்னா 4 லாரியில். அப்போ ஒரு லாரிக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு ஸோ 4 டேபிளில் வந்து 28 வந்து வரும். ஸோ 4 7s are 28. ஸோ அப்போ 0வாக மாறிடும். ஸோ இந்த 0வை நம்ம கீழே கொண்டு வரோம் இல்லையா, அப்போது இங்கே ஒரு 0 நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டுக்கிட்டதுனால மறுபடியும் இந்த 4 வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வரும். ஸோ 4 1s are 4. ஸோ அப்போ ரிமைண்டர் 0 ஆகிடும் நமக்கு. ஸோ அப்போது 701 liters. ஸோ ஒரு லாரியில் எத்தனை 701 liters வந்து ஒரு ஈச் லாரியில் கொண்டு வராங்க. ஸோ 701 liters ஒரு லாரியில்.
Next, a company gives 9,330 as a salary per day for 6 workers equally. How much salary will the workers get? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் 9,330 ரூபா ஒரு சேலரி கொடுக்குறாங்க 6 பேர்த்துக்கு சேர்த்து. ஸோ அவங்க எப்படி ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 9,330 வந்து நம்ம டிவைடட் பை 6 போட்டால் அவங்களுக்கான ஷேர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பெனியில் கொடுக்குற சேலரி வந்து 9,330. ஸோ ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர், 6 பேர். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 1,555 rupees. So for each 1,550 rupees for each workers. ஸோ இவ்வளோ ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு வந்து சேலரியே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், cement factory produce 3,750 bags of cement in a month, அதாவது 30 days. How many cement bags were produced in a day? ஸோ ஒரு மாதத்துக்கு 3,750 பேக்ஸ் சிமெண்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஸோ 3,750 ஒரு மாதத்துக்கு. ஸோ அப்போ ஒரு நாளைக்குன்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு 30 நாள். ஸோ அப்போ டிவைடட் பை 30. ஸோ இதை நம்ம முன்ன டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே ஃபார்மில் டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை பேக்ஸ் கிடைக்கும்? 125 பேக்ஸ். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 8,075 mangoes were harvested from a mango garden. 95 mangoes are packed in each bag. ஸோ how many package will be there? ஸோ 8,075 மேங்கோ வந்து பறிக்கிறாங்க. ஸோ ஒரு பேஸ்கெட் ஒரு பேக்கெட்டில் வந்து 95 மேங்கோஸை வந்து பேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எத்தனை பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து எவ்வளோ மேங்கோஸ் வந்து 8,075 டிவைடட் பை 95 பேக்ஸ். ஸோ அப்போது ஒரு பேக்கில் 85 பேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ 85 பேக்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். 25 families living in a street needed 1,625 liters of water per day. How much of water is needed for one family? ஸோ 25 ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க ஸ்ட்ரீட்டில். ஸோ அவங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னா 1,625 liters ஆஃப் வாட்டர். ஸோ how much water needed for one family? ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 25 ஃபேமிலி எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க? 1,625 ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு ஃபேமிலி அதில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அது நம்ம 1,625 டிவைட் பை 25 கொடுத்தா நமக்கு 65 liters. அப்போ ஒரு சிங்கிள் ஃபேமிலி எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க? 65 liters ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டி கொஷின் பாருங்கள். 6,750 bananas have been loaded in a tempo van. If 15 bananas are arranged in a one basket, then how many baskets will be needed to arrange all the bananas? ஸோ பனானாஸ் வந்து 6,750 பனானா வந்து ஒரு டெம்போவில் ஏற்றுறாங்க. ஒரு 15 பனானா ஒரு பேஸ்கெட்டில் வந்து 15 பனானாஸை வந்து அடுக்குறாங்க. அப்போ இந்த 6,750 பனானாஸையும் எத்தனை பேஸ்கெட்டில் அடுக்குவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 6,750 டிவைடட் பை 15 கொடுத்தா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 450 பேஸ்கெட். ஸோ 450 பேஸ்கெட் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பனானாஸ்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிவைட் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏ. ஸோ ஒரே ஒரு இதை மட்டும் நான் டிவைட் பண்ணி காட்டுறேன், மற்றதெல்லாம் அதே ஃபார்மெட்டில் நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4,525 டிவைடட் பை 15. ஸோ 15 டேபிள் தான் நம்ம எடுக்கணும். ஸோ 15 டேபிள் எடுத்தோம்னா நமக்கு வந்து 45 வந்து வராது. ஸோ வரும். ஸோ 45 வந்து வரும். 3s are 45. 15 3s are 45. ஸோ 45 45 0. ஸோ 0ன்ட்டு வரும்போது நம்ம மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது ஒரு 0 போட்டுப்போம். ஸோ அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே வந்து 2வையும் அட் அ டைமில் வந்து அப்போ 25 ரெண்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ 25ன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் 1 டைம் 15 தான் வரும். ஸோ அப்போ 15. ஸோ 5 1s are 15. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ 25ல் 15 போச்சுன்னா நமக்கு 10 இருக்கும். ஸோ அகெயின் இங்கே ஒரு டாட் வச்சுட்டு நம்ம வந்து 0 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100. ஸோ 100 வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது, ஆனால் 15 6 are 90 வந்து வரும். ஸோ அப்போ 90 இதில் மைனஸ் என்னது 100 மறுபடியும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் ஒரு 6 போட்டு நம்ம 0 போட்டால் அகெயின் 90. ஸோ இந்த மாதிரியே தான் வந்து சம்ஸ் வந்து 6.6666ன்ட்டே போயிட்டுருக்கோம். ஸோ ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 301.6
ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ இதே மாதிரியே பி கொஷினோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 143.66. ஸோ சி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 407.8. ஸோ டி கொஷின் பார்த்தீங்கன்னா 98. இ கொஷின் பார்த்தீங்கன்னா 87. ஸோ இதே ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பி, சி, டி, இ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டரை வந்து ஃபவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கோஷியன்ட் வந்து நமக்கு 301. ஸோ அண்ட் ரிமைனிங் வந்து நமக்கு 10. ஏன்னா கீழே வந்து அகெயின் 10 வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் ரிமைண்டர் வந்து 10. வந்து இந்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோஷியன்ட்டும் கண்டுபிடிச்ச சொல்லியிருக்காங்க, ரிமைண்டரும் கண்டுபிடிச்ச. ஸோ ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஐ டெல் யூ த கோஷியன்ஸ் அண்ட் ரிமைண்டர். ஸோ ஃபஸ்ட் கொஷினோட கோஷியன்ட் வந்து 301 அண்ட் ரிமைண்டர் வந்து 10. ஸோ அதே மாதிரியே பி கொஷினோடைய கோஷியன்ட் வந்து 143, ரிமைண்டர் 16. ஸோ நம்ம என்ன சொன்ன அதே ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் அதே கொஷின் 407 அண்ட் ரிமைண்டர் 16. ஸோ அகெயின் டி கொஷின் பாருங்கள் 98, ரிமைண்டர் வந்து 0. ஸோ கொஷின் வந்து 87. இ கொஷனுக்கு ரிமைண்டர் வந்து 0. ஸோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ்லாம் வரும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட செகண்ட் யூனிட்டோட எக்ஸசைஸ் முடியுது. தேங்க்யூ.